ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு டி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஃப்ரீ ஃபயரில் வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கு. அதனால தான் மெயின் கிராஃப்ட்டுக்குள்ள வரலான்னு வந்திருக்கோம். ஓகேவா, நம்ம யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆனால் நம்மளை ஜாம்பி அட்டாக்கு, அப்புறம் நிறைய ஸ்பைடர் அதெல்லாம் அட்டாக் பண்ணோம். ஓகேவா, அதுக்காக நம்மளுக்கு பெட்டு தேவை. ஓகேவா, ஏன்னா அது பெட்டு போட்டு படுத்துட்டா அடுத்த நாள் காலையில் ஆயிரும். அப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு தேவையே இல்லை. அதனால் பெட்டு தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் தேவை. இப்போ அந்த ஆடை வச்சு என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளை கலரில் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்களேன், அதை வச்சு தான் நம்ம பெட்டு தயாரிக்க முடியும். ஓகே, அதனால் 3 ஆடு தேவை. இதில் 2 ஆடு இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 ஆடை பார்த்தேன், ஆனால் 2 ஆடு தான் இருக்குது. சரி, இங்கிட்ட தான் எங்கிட்டாச்சும் மேஞ்சிகிட்டு இருக்கோம். ஓகேவா, அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துரும். ஓகேவா, இந்த பண்ணியை போட்டேன் அவனுங்க எப்படியாச்சும் வேற வந்து போட்டுக்கலாம். நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஏன்னா அந்த ஒரு ஆடை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும், அடித்து கொண்டே ஆகணும். ஓகேவா, அதனால் அதுதான் இப்போ தேடிட்டு இருக்கோம். கண்ணில் பட மாட்டிக்கான், எங்கே தான் கிடக்கான்னு தெரிய மாட்டிக்கு. ஐயோ, என்ன பண்ணடா, இல்லைனா இதுக்கட்டு அவ்வளோதான். இதுக்கட்டு நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்கே கிடைக்க மாட்டிக்க என்னடா பண்ண, கிடைக்க மாட்டிக்கு கைஸ். எல்லா இடத்துக்கும் தான் தேடுறேன், கிடைக்க மாட்டிக்க. எல்லா இடத்துக்கும் வந்தாச்சுடா, எங்கடா போணுச்சு, கிடைக்க மாட்டேங்கி கைஸ். பார்த்துட்டேன் பின்னாடி தான் இருக்கோம். கைஸ், தூக்கி சாப்பிட்றலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதுக்கு அடுத்து நம்ம பெட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெற செஞ்சுக்கலாம். இப்போ வாட்டி எடுத்துக்கலாம், பெற பெட்டு செஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணணும், அதுக்கு மரம் தேவை. ஓகேவா, இந்த மரத்தை வச்சு தான் நம்ம வெட்டணும். இப்போ இந்த மரத்தை வச்சு நிறையா பண்ணணும். ஓகேவா, இருங்கேஸ், இது நம்மளுக்கு வெட்ட கரெக்டாக இல்லை, நம்ம செட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த ஐயோ வேறு எதுவும் போயிட்டேண்ணே, இருங்க செஞ்சுரிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, இப்போ இது எங்கே இருக்குது, அந்த இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே கரெக்டாக வந்துட்டா. ஓகே வந்துட்டு இப்போ நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பேக்கு தயாரிக்கணும். இப்போ வேலை வர மாட்டேங்க, ஏதோ தயாரிக்கணும். ஓகேவா, அதை வச்சு கிராஃப்டிங் தேவைலாமா, அதை தயாரிக்கணும். அதுக்கடுத்து பிக்காக்ஸு தயாரிக்கணும், உட் பிக்காக்ஸு. ஓகேவா, அதுக்கடுத்து ஸ்டோனை தேடணும். அதுக்கப்புறம் அதை வெட்டி ஸ்டோன் பிக்காக்ஸ் தெரியணும். அடுத்து அயனை தேடணும், அயன் பிக்காக்ஸ் தெரியணும். அடுத்து கோல்டை தேடணும், அடுத்து கோல்டு பிக்காக்ஸ் தெரியணும். டைமண்டை தரணும், டைமண்டு பிக்காக்ஸ் செய்யணும். எப்போ என்னென்ன எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். அப்புறம் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் ஹெட்ஃபோன் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஓகேவா, அதனால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அந்த பிக்காக்ஸு பிக்காக்ஸு நம்பர் பிளாக் எதுனா அது ஏதோ இருக்கா, இருங்க தேடி இங்கே தான் இருந்தது. அந்த இருக்குது இதுதான் பிளாங்க்ஸ். இது வயலு நுழைய மாட்டேங்க. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூக்கி எடுத்துக்கலாம். 44 ஏதாச்சும். இதை வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இதுதான் அந்த கிராஃப்டிங் டேபிள். ஸ்டிக்கை எடுத்துக்கலாம், ஸ்டிக்கும் தேவைப்படும், நிறையாவே எடுத்துக்கணும். அப்புறம் அதை போட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உட் பிக்காக்ஸ் செய்யணும். ஓகேவா, உட் பிக்காக்ஸுங்க தான் இருக்குது. அப்புறம் ஸ்வார்டு பிக்காக்ஸ் செஞ்சு கொடுங்க. உட் ஆக்ஸ், உட் ஸ்வார்டு, உட்டன் ஸ்வார்டு, உட்டன் ஆக்ஸ். ஓகேவா, இதை ஏதோ விடுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நேராக இது ஸ்டோன் எடுக்க போயிடலாம். ஓகேவா, இங்கே எடுக்க வேணாம், ஸ்டோனு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் எடுக்கும். ஓகேவா, இங்கே வேணாம், ஏற்றுவாங்க, நம்ம அப்படியே போவோம், அப்படியே போயிடும். ஆனால் இங்கே இருக்கனா ஆனால் ஓகேவா, இங்கே மாதிரி மேடும் பள்ளமாக இருக்குது. இது எங்கேயும் வேணாம், இருங்க அந்த பண்ணியை போட்டு அப்படியே போவோம். இதை வச்சு நம்ம ஒரு 2 அடியிலே போட்டுடலாம். ஓகேவா, 3 அடி. ஓகேவா, 3 அடி ஆச்சா ஒரு ஐயோ அட சாலா போடா. இந்த தண்ணிக்குள்ளேருந்து அந்த ஜாம்பிலாம் வருமா கைஸ், அதனால தான் பயமாக இருக்குது. அந்த கிடச்சிட்டோம் ஆடு, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த சின்ன ஆடை போட வேண்டாம், ஏன்னா அதில் கறியும் கிடைக்காது, அந்த வெள்ளை கலரில் பாங்கு இருக்குது அதுவும் கிடைக்காது, தொலி அதுவும் கிடைக்காது, அதனால் தேவையில்லை. இதுதான் கேஸ் கேவ். ஓகேவா, அந்த கேவில் தான் அயன்னு
டைமண்டு கோல்டு ஃபிஃப்டின் எல்லாம் கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் போகும். ஓகேவா? நாய் இதை ஆடை கடிக்குதுங்க. அப்போ பரவாட்டிய, அப்போ நம்மளுக்கு நல்லது. இது நம்மளை கடிக்குமா? கடிக்கலை. போயிட்டு நான் தெரிஞ்சு அதை நம்ம அடித்தா தான் அது நம்மளை கடிக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பெட்டாக்க முடியுமா? அது எப்படி பெட்டாக்க முடியும்னு தான் தெரில. ஓகேவா? அதையும் கண்டுபிடிச்சி பெட்டாக்கிக்கிடும். ஓகேவா? பெட்டுனா படுக்கிற பெட்டு இல்லை கைஸ், அதாவது அது பிஇடி பெட்டு, அது தெரியுமில்ல? அதான் இங்கே தோண்டும் கைஸ். இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே போனால் தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஸ்டோனு. ஏப்பா பேச முடியலடா அம்மா, முடிக்கல. சரி ஓகே, இதை வச்சு இதுதான் அந்த முடியல, பேச முடியல. சரி ஓகே பேசுகிறேன். இதை வச்சு தான் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் ஸ்வாடு எல்லாமே செய்யணும். ஓகேவா? அதனால் 12 இருக்கு மொத்தம். ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டு ஓகே கரெக்டாக சேர்த்து இதை அப்படியே டக்குன்னு உடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பீடாக உடைச்சா நல்லாயிருக்கும், ஸ்லோவாக உடைக்குது. இப்போ என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே விட்டுரும். ஓகேவா? ஐயோ தெரியாமல் வேறு எதை அமைக்கிட்டேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கேஸ், நம்ம பசிக்குது போல் அவனுக்கு. அதனால் இருங்க நான் ஒன்று செய்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபேன்னா அது ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் ஏதோ தெரில. ஃபர்னான்ஸ். ஓகேவா? இதுதான். இதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். போட்டு ஐயோ எடுத்துக்கூட இருங்க, தப்பாக அந்த சைடாக போடும், இல்லை நம்மளால் போக முடியாதுல்ல. அதனால் கரெக்டாக ஓகே இங்கே போட்டுக்கலாம். போட்டு நம்ம பன்னிக்கறி அதை தூக்கி வச்சுட்டு செடி சும்மா என்னத்தை தூக்கி வச்சுக்கலாம். ஐயாவா? இந்த செடி வச்சு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்புறம் நம்ம மரத்தில் ஒன்று பண்ணோம்ல அது. ஓகேவா? அப்புறம் கோல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது பார்த்திங்கன்னா இருங்க நான் போக உங்களை காட்டுறேன் கோல் என்னன்ட்டு. ஓகேவா? அதை வச்சு வேக வைக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், அதை வச்சு மட்டும்தான். அந்த பூ இருந்தது பார்த்தீங்களா, அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதை வச்சு பார்த்தேன், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகேவா? இருங்க கேஷ் வாங்க, நம்ம அதை போய் சாப்பிட்றோம். அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஐயோ 2 தானா? அப்போ இருங்க, அதை தான் சொன்னா ஃப்ளவர் வைக்க முடியாது. இப்போ நம்ம அதனால் பேங்க் இதை வச்சு விட்ருவோம் மரத்து உள்ளதை. சோப்பா சரி, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தோண்டும் சாப்பிட்லாமான்னு ஒன்று. கேஸ் ஒன்று சாப்பிட்டாலே எனக்கு பசி ஏறிட்டு போல். சரி நம்மளுக்கு நல்லா தான் இதில் அப்படியே தோண்ட ஆரம்பிக்கும். சரி இருக்கேன், நம்ம இதை எடுத்துகிட்டு இதுக்கடுத்து நம்மளுக்கு போதும். ஓகேவா? நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளில் ஸ்டோன் ஆக்ஸு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். பிக்காக்ஸு எங்கே இருக்குது? இதாக இருக்குது. இதுதாங்க இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ். ஓகேவா? இது ஒன்று. அப்புறம் ஸ்வாடு, அப்புறம் பிக்காக்ஸு இதெல்லாம் இப்படி முன்னெடுத்து வச்சுக்கணும். சூப்பர். ஓகே கேஸ், கிராஃப்டிங் டேபிளையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பர், கிராஃப்டிங் டேபிளையும் எடுத்தாச்சு. டக்குன்னு ஆடுறாடி. சூப்பர். ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே அப்படியே போவோம். ஐயோ என்னாச்சு? ஓகே எப்போ இதை அப்படியே இதை உடச்சிடும். நம்ம இதை உடச்சிட்டு அப்படியே போவோம் வாங்க. சூப்பர். ஓகே இதை நம்ம அப்படியே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இருங்க, நம்ம வேறு ஏதாச்சும் கேவு அந்த மாதிரி இருக்கான்ற பக்கத்தில் இருக்குன்னு தான் நினைக்கேன். போக்கும் ஆடு மாடு மாடு தேய்ப்பட்டுறலாம். இதாக இருங்க, எடுத்து அடிச்சு விட்றோம். இதை வச்சு நம்ம இது பண்ணலாம்ல, நம்மளுக்கு தேவைப்படும் எதுவும். ஓகே, அதனால் இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இருக்குது கேஷ், இந்த இருக்குது கேஷ். அந்த கோலை தான் கேஷ். இருங்க, நம்ம அந்த ப்ளஸ் இருக்குது, அதை வச்சு நான் காட்டுறேன். கோல் தானே அவ்வளோ தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இதுதான் அந்த கோல். இருங்க, நம்ம அப்படியே நம்ம அங்கே போய் காட்டுறேன். இருங்க அப்படியே நம்ம மேலே தான் போவோம். கீழே தான் போகிறோம் வாங்க. அப்படியே போவோம், மெதுவாக போனோம். ஆனால் இருட்டாக வேறு ஆரம்பிக்குது, அதனால் நம்ம மெதுவாகவே போவோம். கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுத மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க ஓகேவா? அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் டக்குன்னு வாங்க போவோம். டக்குட்டு ஐயோ இருட்டாக ஆரம்பிக்குதே. நாங்கள் டப்புன்னு தூக்கி உடச்சி போட்டுரும். உடச்சி ஒரு காட்டுக்கு உடச்சிட்டு நினச்சேன்டா. சரி வாங்க. ஏன்னா இதுவே கேள்வி, இதில் இருந்தே நம்ம ஜாம்பி எலும்பு குடும்பண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுவானுங்க ஓகேவா? அதனால் நம்ம டக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. 2 தான் தோண்டிருக்கோம்.
ஐயோ உள்ள இன்னும் நிறைய இருக்கா? ஐயோ ஒன்று இருக்க, வேண்டாம் வேண்டாம், நம்ம போயிடும், மேலே ஏற போயிடும். மேலே தான் கரெக்டாக இருக்கும். மேலே ஏற முடியாது போல். ஐயோ போக முடியாது போல். நம்ம பிளாங்க் அதுக்குள்ளே ஜாம்பி வந்துடுவானுங்க. சரி கேஸ், நம்ம அப்படியே அந்த ஓரத்தில் போய் நம்ம என்ன பண்ணோம், ஓரத்தில் போய் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிக்கிடும். ஓகேவா? அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வாங்க நம்ம டக்குன்னு போவோம். கேஸ் இதுதான், இதாச்சு தான் கரெக்ட். ஐயோ போட முடியல. சரி பயந்தே போயிட்டேன். மேலே எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஐயோ அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஐயோ இங்கே இப்படி ஒன்று இப்படி ஒன்று போடு இப்படி. அப்புறம் இதில் ஒன்று சூப்பர். வேறு இங்கே கீழே போட்டுக்கணும். இன்னொரு போட இருங்க கைஸ் கொஞ்சம். ஓகே. இதுக்கு மேலே ஐயோ சரிங்க, சைடாக்கில் வச்சு போட்டாச்சு. இங்கே சைடு சூப்பர். இப்போ நம்மளுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். போதும். ஓகே இது போதும். இதுக்கடுத்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து போட்டுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் போடு. இன்னும் ஓகே போட்டாச்சு. பெட்டு தயாரிக்கணும். என்னாச்சு? இது ஒன்று வேணுமா? ஓகே கேஸ் இது ஒன்று வேணுமா? இருங்க கேஸ், நம்ம எடுத்து இதுலேருந்து ஏதாச்சும் எடுத்துக்கிடும். மேலேருந்து எடுத்து கொடுங்க. இதுதான் கரெக்டு, மேலேருந்து எடுத்துக்கிடும். ஏன்னா கீழேனா ஏதாச்சும் ஆயிரும். மேலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஓகே கரெக்டாக வந்துட்டு பெட்டை போட்டு வாங்க பட்டு தூங்கிடலாம். பிடிக்கிறான். ஓகே கேஸ் ரெடியோ எந்திரிச்சாச்சு. அவ்வளோதான். குட் மார்னிங் கைஸ், குட் மார்னிங். ஓகேவா? இதுலேருந்து நம்ம உடைக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேவா? அதனால் நான் உங்களை உடச்சதுக்கப்புறம் பார்க்கேன். ஓகே கேஸ் நம்ம கேஸ் ஆடு மாட்டிக்கிட்டான் நம்மள்கிட்ட. நாங்கள் அச்சு தூக்கி போட்டுரும். ஓகே கிரீப்பர் டே கிரீப்பர். ஐயோ ஜாம்பி முடிச்சுட்டானுங்க. ஐயோ டே தீரியுது. போடா போ. நான் அவனை போய் குறைச்சி உதறி எதுவும் உதற மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவனுங்க செத்துருவானுங்க. நம்ம இப்போ அந்த க்ரீப்பர் பார்த்திங்கன்னா நம்மளை என்ன பண்ணோம், பாமா அவனும் செத்துருவான், நம்மளுக்கும் கொஞ்சம் டேமேஜ் இது பண்ணோம். அப்புறம் சுற்றி விட இடத்துலலாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் இந்த ஜாம்பி நம்மளை வேறு தனமாக அட்டாக் பண்ணும். இந்த ஸ்பைடரும் நம்மளை டேமேஜ் குறைக்க பார்க்கும். ஓகேவா? இதை தான் நம்ம நாய்க்கு எப்படி தான் பண்ணோம். அப்புறம் ஒருத்தன் வில்லை வச்சுட்டு சாத்துவான் நம்மளை. அவனும் வரல, நல்லது. அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். எலும்பு கூட மாதிரி இருக்கும். சரி ஓகே கேஸ், இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கேஸ். டாட்டா பை, see you, bye guys.